ஏம்மா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா. அடியே, இந்த மாதிரி நேரத்தில் தலைவலிக்கும் கால் வலிக்கும் எல்லா வலியும் தான் இருக்கும். ஏம்மா, என்னன்னே தெரியலம்மா. அவரு ஏம்மா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குமா. அடியே, இந்த மாதிரி நேரத்தில் தலைவலிக்கும் கால் வலிக்கும் எல்லா வலியும் தான் இருக்கும். ஏம்மா, என்னன்னே தெரியலம்மா. அவரு ஏதோ தப்பு பண்றாரு போலயே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆமா, உன்னைய பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் எல்லாம் சரியா பண்ற, மற்றவங்க எல்லாம் தப்பு பண்றதா தான் தோணும். இல்ல, நீ எனக்கு தாயா? அப்புறம் தாய் இல்லாம பேயா? அதான் கேட்குறேன். ஒரு தாய் மாதிரியே நீ பேசுற. ஏதோ ஊரா விட்டு பிள்ளைய பத்தி பேசுற மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, போனா ஊரான் வீட்டு விஷயத்துல கூட தலையிடுவேண்டி, ஆனா உன் வீட்டு விஷயத்துல மட்டும் தலையிடவே மாட்டேன். என்கிட்ட உன் புருஷனை பத்தி கழுவி கழுவி ஊத்துவேன். உன் புருஷன் இருக்கும்போது என் தங்கம் என் வைரம் அப்படி இருந்தேன். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்னா கூட கொல்லிக்கட்டையை வச்சு தேய்க்க இப்படி பார்க்குற வைக்கிறேன்னு என்னையவே திருப்பிக்கிட்டு பேசுவேன். இப்போ என்னடி இப்படி பேசுறவ? அதுக்கு இல்லைம்மா, அன்னைக்கு கோவிலில் வச்சு குங்குமம் தவறுனுச்சுல்ல, அதுலேருந்தே என் மனசுக்கு ஒன்றுமே சரியில்லைம்மா. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே ஒரு உணர்வும்மா. என்னடி தப்பா நடக்க போகுது? நம்ம மாப்பிள்ளை மேலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்பெல்லாம் எதுவும் தப்பா போகாது. இங்க பாருங்க சாமி, நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கீங்களாம்ல, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு சும்மா அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு கடன், அவங்க கடனை எப்படி அடைக்கிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே யோசனையாக இருக்குங்களா. அதனால தான் இப்படி எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறதா இருக்குது. இங்கே பாருங்க, கடனுக்காகலாம் போய் சோர்ந்துலாம் போய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு அந்த பிரச்சனை முடியும். எப்படியும் கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா அதுக்கு வழியையும் கொடுக்க தான் செய்வார். சும்மா எல்லா பிரச்சனையும் தலையில் வந்து சுமக்க மாட்டார். நம்மளால் எவ்வளோ முடியுமோ தாங்குற சக்திக்கு ஏற்றாப்புல தான் நமக்கு ஒரு பிரச்சனையவே கொடுப்பாரு. எந்த விஷயத்துலையும் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாளைக்கு அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கும். இந்த பொண்ணுக்கிட்ட நான் என்னத்தன்னு சொல்லி புரிய வைக்கிறது? நல்லதாம்ல நல்லது, கட்டின பொண்டாட்டி என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாளே, அது நல்லதா? இங்கே பாருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிட்டு இருக்கலாம்ல. பேசுகிற நிலையில நான் இல்லைங்க, ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. சரி சரி, ஊசி போட்டு வந்தாச்சு, டேப்லெட் போட்டால் எல்லாம் சரியாயிடும். சரி, இன்னும் அவங்க 2 பேர் வரலையா? இல்லை மாமாவுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், பக்கத்தில் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. எப்படியும் பக்கத்தில் வந்துடுவாங்க. சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இட்லி வாங்கிட்டு வர சொன்னேன். இட்லி போதும் தானே உங்களுக்கு? ஏங்க சும்மா அவங்கள சிரமப்படுத்திட்டு, அதான் கஞ்சி குடிச்சோம்ல அதுவே போதும். என்னதான் இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் பசி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இட்லி எதுக்கு இருக்கட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பாவம், அவங்களுக்கு நம்மளால சிரமம் இல்லை. நானுமே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாமாவும் அக்காவும் வெளியே போவாங்க வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்குமோ என்னமோ தெரியல. நானே ஒரு ரூம் பார்த்து போகலான் இருக்கேன். நானும் தாங்க ஒரு ரூம் பார்த்து போகணும், அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. சம்பாதிக்கிற காசு எல்லாமே இப்படி கடன் அடைக்கவே சரியாக போயிடுது. இதில் எங்கே நமக்குன்னு தேவையானதை பார்க்குறதுன்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது. விடுங்க, மனசை மட்டும் தளர விடாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. வரவு செலவு எப்படி இருக்கு? ஏங்க, மொத்தமா 1500 ரூபா இருக்குங்க. 1500? இவ்வளவு நமக்கு லாபமாங்க? பரவாயில்லைங்க, டீ கடை வச்சா இவ்வளோ லாபம் கிடைக்குதா? இது மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துச்சு, அம்மா அப்பாட்ட சொல்லி சீக்கிரமா கடையை வச்சிருந்துருக்கலாங்க. ஏ லூசு, 1500 உனக்கு லாபமா? காலையில இருந்து ஓட்டி நமக்கு 1500 ரூபா கிடைச்சிருக்குல்ல. இங்கே பாரு, காலையிலேருந்து நம்ம ஓட்டி இருக்கோம்னா நம்ம 2 பேத்துக்கும் கூலி இருக்கு. அப்புறம் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால கேஸுக்கு இம்புட்டு அப்படின்னு ஒரு தொகையை ஒதுக்கி வை. அப்புறம் பாலுக்கு இம்புட்டு தொகைன்னு ஒதுக்கி வை, சக்கரைக்கு இம்புட்டு தொகைன்னு ஒதுக்கி வை, டீ தூளுக்குன்னு இம்புட்டு தூரம் ஒதுக்கி வை. அதுக்கப்புறம் ஆலிக்ஸ் பூஸ்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாங்க பத்தியா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வை. அதெல்லாம் ஒதுக்கி வச்சு மீதி எம்புட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு லாபம். கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு ஒரு லாபமுமே இல்லையே. இன்னைக்கு தான் நம்ம கடை ஆரம்பிச்சிருக்கோம், உடனே லாபம் வரும்னா முடியுமா? காலையில இருந்து 2 பேரும் வெந்துல போனோம் அந்த அடுப்புல. இங்க பாரு, எடுத்த உடனே கோட்டைக்கு போக முடியாது, ஒவ்வொரு படிக்கட்டா தான் போக முடியும். என்னங்க, முத நாளே 1 ரூபா கூட லாபம் இல்ல. அப்படி கணக்கு பார்த்தா இன்னத்துக்கும் கூலி கூட எடுக்க முடியாது போல இருக்கே.
அப்படித்தானே இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இந்த காசு நமக்கு கையில நின்னதுக்கான காரணம் நம்ம வந்து மச்சான் கொடுத்த காசை வச்சும் அங்க அத்தை கொடுத்த காசை வச்சு நம்ம பொருள் வாங்கிட்டோம். அதனால நம்ம கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கிறதுனால நமக்கு இந்த லாபம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம எப்படி முதல் போட்டு எடுக்கிறோன்றது தான் பெருசு. ஆத்தாடி இம்புட்டு விஷயம் இருக்குதா? அப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது, இப்போதைக்கு பாத்திரத்தை கழுவிட்டேன், கணக்கு வழக்கு பார்த்தாச்சு தானே, வீட்டுக்கு நேரங்காலமா கிளம்புவோம். அப்புறம் மற்றபடி காலையில நேரங்காலமா எந்திரிச்சு ஓடியாரணும், அப்புறம் பாத்துக்கலாம். உடம்பு அசதியா இல்லையா உங்களுக்கு? ஏன் இல்ல, காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில வந்ததுல இருந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. பாலை காய வைக்கணும், டீயை போடணும், இங்கிட்டு ஓடணும், அங்கிட்டு ஒடியாரணும். இதுலேயும் வேற சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிற நேரம் சரியாக யாராவது வந்துடுறாங்க டீன்னு கேட்டுக்கிட்டு. அதனால அதை பார்க்கவும் இதை பார்க்கவுமே நேரம் சரியாக போயிடுது. இதில் வேற இப்போ கூட நீங்கள் கணக்கு வழக்கு பாருங்க, நான் பாத்திரம் கழுவுற எண்ணத்துக்கு எனக்கு பெருசாக கணக்கு வழக்கு தெரியாது, நீ பாருன்னு எண்ணெயை உட்கார வச்சுட்டு அம்புட்டு பாத்திரத்தையும் அள்ளி போட்டு நீங்கள் கழுவிக்கிட்டு கிடக்குங்க. இங்காரு, எனக்கு இத்தனை நாளா இத்தனை மாசமா இந்த டீ கடையில நிக்காம இருந்தது இம்புட்டு வலி வேதனையமா இருந்துச்சு தெரியுமா? உங்ககிட்ட எல்லாம் மனசை ஆறுதல் படுத்தணுன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறேன்னு சொன்னேன். ஆனா மனசுக்கு அதுல நிறைவே இல்லை தெரியுமா? நமக்கு பிடிச்ச ஒரு தொழில், இதுல 1000 கஷ்டம் இருந்தாலும் இந்த அடுப்படியில நின்று இந்த டீயை ஊத்தி எடுக்கும்போது எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது சொல்றதுக்கு அளவே இல்லை, வார்த்தையே இல்லை. அம்புட்டு நிறைவா மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நானுமே பார்த்தேன், ஒரு மனுஷன் சோர்ந்து போய் உக்காரனால ஒரு வேலையை கடமைக்கேன்னு செய்கிறான்னு அர்த்தம்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும்போதே நினச்சேன் இந்த தொழில் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பும் பக்தியோடு இருக்கீங்கன்னு. அதுவும் உண்மைதான். சரி சரி, நம்ம ரெண்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னு வையே, அப்புறம் காலையில எந்திரிக்க முடியாது, கடையை திறக்க முடியாது. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன், கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிருச்சுன்னா எடுத்து வச்சுட்டு பூட்டிட்டு கிளம்புவோம். சரிங்க. பொறுக்கி நாயே, உன்னை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தடா, இங்கேதான் இருக்கியா? என் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு நீ ஒய்யாரமா உன் வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா? பாக்குறதுக்கு இன்னைக்கு கண்ணு இருக்காதுடியே. ஆடாத ஆட்டமெல்லாம் போனவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? போன கதை என்னன்னு எப்படி தெரியும்? மண்ணுக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியும். இந்த ஆளு இங்கே அடே படுபாவி, கையில கிடைக்க மாட்டோம். நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், யாரும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சியா? உனக்கு எம்புட்டு தெனாவட்டுக்கு இருந்தா என் கண்ணுல சிக்கனா உன்னை தூசி ஆக்கி போடுவேன்னு சொல்லி இருந்துமே ஊருக்குள்ளேயே என் வீட்டையே வட்டம் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்க. அடே கழுகு கூட தப்பிச்சிருண்டா என் குறியில இருந்து. மவனே, நீ மட்டும் தப்பவே முடியாதுடா, தப்பவே முடியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ரகு, ரகு, என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் உங்க ஊர் வேணாம், உங்க உறவும் வேணாம்னு சொல்லி தானே இங்கிட்டு வந்து இருக்கோம். இப்படி வீடு பூந்து வந்து என் பிள்ளைய அடிக்கிறீங்களே, என்ன ரகு இதெல்லாம்? உங்க மேல நான் மதிப்பு மரியாதையை வச்சிருக்கேன், இப்படி பண்ணாதீங்க. எனக்கு நீ இருக்குதாம ஒருத்தன் தான். ஏமா, உன் பிள்ளைய நான் அடிக்கிறேன்னோனையும் உனக்கு இந்த வலி வலிக்குது. என் பிள்ளைய அடிச்சு நேரத்துக்கு போட்டு தள்ளி இருப்பான் தெரியுமா உன் பையன்? என்ன சொல்றீங்க? என்னம்மா, நான் என்ன கதையா சொல்றேன்? என் புள்ள ஆஸ்பத்திரியில குத்து இருமா கிடக்குறாமா. அதுக்கு காரணம் யாரு? இதோ இங்க நிக்கிறது, இதோ இந்த பொறுக்கி. என்ன ரகு சொல்றீங்க? என் பையன் அந்த மாதிரில தப்பு பண்ண மாட்டான். அவன் இப்போ இங்க வந்து ஒழுங்கா தான் இருக்கான். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரகு. ஏமா, அப்ப கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? இங்கே பாரு, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யின்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைய அடிச்சு அங்க ஆஸ்பத்திரியில போட்டிருக்கான். 12 தையல்மா, 12 தையல் போட்டு கல்யாணம் ஆக வேண்டிய புள்ள இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறான். என் மாப்பிள்ள மட்டும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு என் புள்ள என்ன ஆயிருப்பான்னு கூட தெரியல. இந்த படுபாவி என் பிள்ளைக்கு நகை எடுக்க நான் வெளியே போன நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு என் பிள்ளைய போட்டு கல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் இந்த ராஸ்கல. என்னடா இவர் என்ன
என்னமோ சொல்றாரு. நீ இந்த மாதிரி பண்ணியாடா? அதுதான் நல்லா பண்ணிட்டானே, அப்புறம் என்ன பண்ணியான்னு கேட்குறேன். அடே புருக்கி பயல, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சாவது தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொன்னேன்லடா. என் புள்ள வாழ்க்கையில தலையிட்டா, அதையும் மீறி நீ என் புள்ள வாழ்க்கையில தலையிட்டு என் புள்ளைய அழிக்கணும்னு நினச்சிருக்கியே, விடுவேனாடா நானு? டேய், உன்னையெல்லாம் அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லை. நம்ம ஊர்லயே அங்க எல்லாரும் உன்னை என்னைக்கிட்ட பொழக்கலான்ட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நீ இருக்கிற இடம் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு வைக்கி, மவனே ஊரே திரண்டு வந்து இன்னைக்கு உன்னை உண்டுல நாக்கியிருப்பாங்க. இங்க வந்து அது உங்க ஆத்த நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஒத்தால வந்து உன்னை பொழந்து கட்டினேன். இனிமே என் புள்ள விஷயத்துல நீ தலையிட்ட மவனே, ஒட்டம்புள்ள கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், ஆனா பேசுறதுக்கு உயிர் மட்டும் இருக்காது. ரகு, இனி அவன் அப்படி பண்ண மாட்டான். இனி அவன் எதுவும் பண்ண மாட்டான். உங்களை என்னைக்கு அவன் தொந்தரவு பண்ண மாட்டான். உங்க பொண்ணுக்கு நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். இவன் இனி எதுவும் பண்ண மாட்டான். தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்க பாரு, உனக்காக இல்ல நான் விடல. உன் புருஷன் அந்த செத்து போனது தெய்வமா இருக்கிறவருக்காக தான் விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை என் புள்ள வாழ்க்கையில உன் புள்ள வந்தான் மவனே, இன்னைக்கு வெறும் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்தா அடிச்சேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப கூட என் பிள்ளைக்காக தான் இந்த அடியை கொடுத்துட்டு போறேன். இல்லைன்னு வைக்கி மவனே, உன் உயிர் மூலாதாரத்துக்கு போய் உச்சியில போய் வெடிச்சிருக்கோம். பொண்ணை பத்தவங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு இலக்கரமா தெரியுது. நீ என்ன பண்ணாலும் நாங்கள் அப்படியே அமைதியா போவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். அடே, இதுக்கு தான் பைக் எடுத்துக்கிட்டு போனியாடா நீயே? இதெல்லாம் தேவையாடா? அவனைதான் விட்டு தொலையடா. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனை வாழ்ந்துட்டு போட்டோம். ஏன்டா இப்படி காவியா காவியா காவியான்னு அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியுற? அந்த புள்ளைய நிம்மதியா வாழ விடுடா. வேணாண்டா நமக்கு அந்த புள்ள. உனக்கு இப்ப கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும், நான் பண்ணி வைக்கிறேன்டா. யார் கையில கல்ல விழுந்தாவது நான் பண்ணி வைக்கிறேன். அவளை விட்டு ஒளிடா, அவளை விட்டு ஒளி. அந்த ஊரை விட்டு இங்க வந்து நம்ம நாய்ப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ மறுபடியும் காவியா காவியான்னு உனக்கு எதாவது என்னடா பண்றது? இப்படி வீட்டுக்குள்ள வந்து உன்னை அடிக்கும் போது என் ஈரக்குலைய நடுங்கி போச்சுடா. தயவு செஞ்சு உன் காலில் விழுகிறேன்டா. இனிமே காவியா கீவியான்னு போகாம ஒழுங்கா வீட்டோட இருடா. ஐயோ ஆண்டவனே, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் உங்களுக்கு பாதிக்குதா இல்லையா? உங்களை பத்த எங்களுக்கு தான் பாதிக்குது. தயவு செஞ்சு எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுக்கமாய் இருங்க, ஒழுக்கமாய் இருங்க. காவியா, தோசை கேட்டேன். ஆயில் ஐட்டம்லாம் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, டேப்லெட்லாம் போடுறதுனால. அதனால 2 இட்லி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்றீங்களா? எதுக்குங்க உங்களுக்கு சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்குது? ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாச்சு, அப்புறம் பசிக்க முடியல. சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நமக்கு என்னங்க சாப்பாடு தண்ணி எல்லாமே. இப்போதான் வந்தோடனேயுமே முடக்குன்னு ஒரு பாட்டில் தண்ணி குடித்தேன், அதுவே வயிறு நிறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிட்டா அதுவே போதும். அம்மாவும் அப்பாவும்? அத்தை பாவம், அவங்களும் உங்களே நினச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் கேன்டீனில் போய் சாப்பிட்டு வாங்க, நான் காவியாவை பார்த்துக்கிறேன்னு. அதான் உங்களுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஊட்டி விட்டுமா? ஐயோ, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் வேணாம், கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கை கழுவணும். இது இலையாக தான் இருக்குது. நீங்கள் கை கழுவணுன்னா இறங்கி போய் நடந்து போய் எல்லாம் பண்ணிட்டு வரணும். அது உங்களுக்குமே பெயினாக இருக்கும். அதனால தான் நீங்கள் உட்காருங்க, நான் ஊட்டி விடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என்னடா இவன் கையெல்லாம் கழுவிருப்பானா என்னன்னு தெரியலையே. இவன் ஊட்டி விட்டு சாப்பிட்டு நமக்கு எது ஃபுட் பாய்சன் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ தான் ஹேண்ட் வாஷை ஊற்றி 1க்கு 3 தடவை கை கழுவிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? தாராளமாக சாப்பிட்லாம். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப டெரர் பீஸ் போல் இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. ஏங்க, மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கிறோமோ என்னவோ, நம்ம கட்டிக்க போகிறவங்கள்ட்ட போய் டெரராக இருந்தா எப்படிங்க? கடைசி காலத்தில் நீங்கள் தானே என்னை பார்த்துக்க போகிறீங்க. சிரிப்பு தான் காவியாவுக்கு எப்பயுமே. சரி, சாப்பிடுங்க.
என்னன்னு தெரியலைங்க, திடீர்னு சாமிக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. ஊருக்கு போகும்போது நல்லா தானே போனா, என்ன இருக்குன்னு தெரியலையே. வாங்க போய் பார்ப்போம். பங்காளி ரொம்ப தோண்டு போய் கிடக்குறானே. என்ன தனா இங்கேயே படுத்திருக்கா? தனா, ஏய் தனா. ஆ, அக்கா வண்டி அக்கா, நான் வரது இருக்கட்டும், நீ எதுக்கிட்ட அவன் கால் மாட்டிலே படுத்திருக்கா? உள்ள போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே? இல்லக்கா, அவருக்கு ரொம்ப காய்ச்சல் அனலா கொதிச்சிட்டு இருந்துச்சா, அதான் 2 hours ஒன்ஸ் வந்துட்டு மருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். அதான் சரி அப்படியே இங்கேயே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படு. நீயும் மாமாவும் அங்கே இங்கே நாலஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க, டயர்டாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் முதல்ல போயிட்டு தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ போ. அக்கா நான் என்ன நாளைக்கு என்ன வேலைக்கா போகிறேன்? எனக்கு போகிறதுக்கு இன்னும் 2 days இருக்குது. அது வரைக்கும் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். எப்படியும் பகலில் தூங்க தான் போகிறேன். அவருக்கு இப்போ டேப்லெட் மருந்து கொடுத்துக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் நீங்கள் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வேறு போகணும். இங்கே உட்காந்து கொட்டை முடிச்சிங்கன்னா அங்கே ஆஃபீஸில் போய் தூங்கி வளைஞ்சிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வேறு சட்டம் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் முதல்ல 2 பேரும் போய் படுங்க. இல்லடி, என்ன இருந்தாலும் வயசு பிள்ளையே எப்படி? ஆமாம், நான் இப்போ என்ன பக்கத்து தெருவில் போய் நடு தெருவுலலாம் உட்காந்துருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே தானக்கா உட்காந்துருக்கேன். அதுவும் உடம்பு சரியில்லாதவர், அவர் கொஞ்சம் துணையாக தானே உட்காந்துருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. ஓகேடி, பார்த்துக்க. எதுனாலும் சொல்லு, உடனே கூப்பிட, நான் வந்துடுறேன். சரிக்கா, நீ போய் பாடு போ. எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. சரி போய் படுப்போம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ போ. இருந்தாலும் சாமி கல்யாணம் ஆன பையன் இப்படி வயசு பிள்ளை பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்கிறதுன்றது தப்பு தான். என்னக்கா, போக்கா, போய் படு. இல்லடி, இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. உன் ஃப்ரெண்டு ஒன்று அப்படியே நான் கொத்தி தூக்கிட்டுலாம் போக மாட்டேன், போ. அலாரம் அடிக்கும்போது எந்திரிச்சா போதும். எதுக்கும் இவகிட்ட சாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத சொல்லி வைப்போம். ஏன்னா எதுவும் தப்பாக ஆகிடக்கூடாது. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன அம்மா உள்ள போய் படுக்காம இங்கே படுத்திருக்காங்க? அதானே உள்ளேயே அம்புட்டு இடம் கிடக்கும். அம்மா அம்மா வந்துட்டீங்களாப்பா? வாங்க வாங்க. இன்ன வரைக்கும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே படுத்தேன், எந்த நேரத்தில் கண்ணை சந்தேனே தெரியல. வாங்கய்யா. இன்னைக்கு பொழப்பெல்லாம் எப்படிப்பா போணுச்சு? பொழப்பெல்லாம் பரவாயில்லையா? ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அப்படி இப்படின்னு ஓடி இருக்கு. முத நாள் தானப்பா ஆகுது, அப்படி அப்படியே போக போக பிக்கப் ஆயிக்கும் கடை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுத்து தான் போய் ஆகணும். நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன். எல்லாரும் நம்ம கடைக்கு வாங்கப்பா, அப்படி கடை வச்சுருக்கோம், வந்து டீ காப்பி எதுனாலும் நம்ம கடையில் வாங்கிக்கோங்க, பலகாரம்லாம் போடுறோம், நல்லா வாங்கி சாப்பிடுங்க அப்படி இப்படின்லாம் சொன்னேன். சரி சரின்னு சொன்னாங்கய்யா. அதுவும் இல்லாமல் ஊரில் புதுசாக கடை போடுறீங்க, நிறைய பேர் வர்றதுக்கு தயங்குவாங்க. நம்ம ஊருக்காரங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு ஊருக்காரங்கள்ல, அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கும். அப்புறம் போக போக செட் ஆகிக்கும். நாங்கள் அதெல்லாம் செட் ஆகிக்குங்கம்மா. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்களா? எல்லோரும் இப்போதாம்மா படுத்தாங்க. எல்லாம் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம். இந்த பிள்ளைங்களை என்ன காணலை, எத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு வந்து படுக்கிறது, இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்களேன்னு உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணுறது, வேலை இப்படி இருக்குன்னு போது அதை மாதிரி தானே செஞ்சாகணும். ஏதோ ஒன்றுப்பா, நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம கையில் ஒரு 10 இருந்தால் தான் இந்த காலத்துல எல்லாம் மதிப்பு. நம்ம பாட்டுக்கு யாரும் நமக்கு தருவாங்க வைப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். காலத்துக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. சரிப்பா வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. எடுத்து வைக்கலாம் தான். அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், நாளைக்கு காலையில் அந்த அம்மா பால் கொண்டு வந்துருவாங்களா? அதெல்லாம் பால் கறந்து கொண்டு வந்துருவாங்கய்யா. நானும் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு முத நாள் நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேம்மா. நாளையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெள்ளனையே கொண்டு வந்து கடையிலே கொடுத்துருங்கண்ணே. அவங்க சரின்ட்டாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்தால் தான் நமக்கு வேலையே. அதான் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நாங்களே கூட கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா முதல்ல இருந்து கடையில் வேலை செய்யும்போது அப்படித்தான், நாங்களே பால் வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம கடை இந்த பக்கம் இருக்குது, அவங்களுக்கு அந்த சைடில் இருக்குமா வீடு. அதுவும் இல்லாமல் வீடு வந்து தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குமா. நேரங்கட்ட நேரத்துல எல்லாம் போனவங்க நாய் ஊறுபட்டது கிடக்குது, வள்ளு வள்ளு வலுன்னு குறைச்சிக்கிட்டு கடிக்கிற மாதிரி வரும். அதனால் அவங்களே கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டாங்க. சரி அத்தை, எப்படியும் ஒன்று கொண்டு வந்தால் போதும்.